Hello everyone, welcome to Endless Knowledge. In the video, PDF element application la irukக்கூடிய AI summarize, AI translation இந்த மாதிரி முக்கியமான 8 features நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய 8 features பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள content எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் சேனலை subscribe பண்ணி notification all செட் பண்ணிக்கங்க. Alright, so first of all, நம்மளுடைய PDF document length-ஆ இருக்கும், complex-ஆ பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதிலிருந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்க்கணும், அந்த டாக்குமெண்ட்டை சம்மரைஸ் பண்ணி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நாம் PDF எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய AI அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இந்த AI அசிஸ்டன்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதில் AI சம்மரைஸ். பட் நல்லா கவனிங்க, கரண்ட் PDF டாக்குமெண்ட்டையோ இல்லை மல்டிபிள் PDF டாக்குமெண்ட்ஸையோ நம்மளால் சம்மரைஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸுங்கிற இந்த PDF டாக்குமெண்ட்டோட சம்மரி பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ சம்மரைஸ் கரண்ட் PDFன்னு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் லூமிங்கிற AI அசிஸ்டண்ட்டோட அந்த சாட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த கம்ப்ளீட் என்டையர் PDF டாக்குமெண்ட்டோட சம்மரி. ஸோ அப்போ நமக்கு தேவையான முக்கியமான இன்ஃபர்மேஷன், அந்த மெயின் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது ஈஸியாக பார்த்தீங்கன்னா நமக்கு சம்மரைஸ் பண்ணி வந்தாச்சு. இதுக்கப்புறம் நாம் இந்த சேட்டை கண்டினியூ பண்ணணும், அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கு. ஸோ AI அசிஸ்டன்ட், அதாவது AI சம்மரைஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஒரு PDF டாக்குமெண்ட்டையோ இல்லை மல்டிபிள் PDF டாக்குமெண்ட்ஸையோ ஈஸியாக நாம் சம்மரைஸ் பண்ணிக்க முடியும். பட் இதுவே அடுத்த லெவலில் நமக்கு ஒரு டாக்குமெண்ட்டை உள்ளே கொண்டு வந்தோம்னா அதை அனலைஸ் பண்ணி சம்மரைஸ் பண்ணி கம்ப்ளீட் ஓவர்வியூ, அந்த கம்ப்ளீட் கீ பாயிண்ட்ஸோட நமக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நாம் நாலேஜ் கார்டை என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு நியூ PDF டாக்குமெண்ட்டை உள்ளே நாம் இம்போர்ட் பண்ணி கொண்டு வரோம். அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் பார்த்தோம்னா ஷேருக்கு பக்கத்தில் AI நாலேஜ் கார்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதுவே அனலைஸ் பண்ணி சம்மரைஸ் பண்ணி நமக்கு தேவையான கீ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஜஸ்ட் நாம் ஜென்ரேட் நவ் கொடுத்தா போதும். அண்ட் குயிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஜென்ரேட் ஆகிருக்கும். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் டாக்குமெண்ட்டோட ஓவர்வியூ என்ன, கொஞ்சம் கீழே வந்து பார்த்தோம்னா கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது டேக்ஸோட பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இன்னும் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் ஆட் பண்ண விரும்புகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கம்ப்ளீட் நமக்கு சம்மரியும் வந்துருச்சு, கீ பாயிண்ட்ஸும் வந்துருச்சு. தேவைங்கிற பட்சத்தில் இதை எப்படி வேணுமோ எடுத்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சேம் PDF டாக்குமெண்ட்டை நீங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா திருப்பி நாம் இந்த நாலேஜ் கார்டை ஜென்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மேலே கவனித்து பாருங்கள், அது லோட் ஆனது தான். ஸோ நம்ம திருப்பி ரிப்பீட்டிவாக இதை செய்யணும்னு அவசியம் கிடையாது. சரி, இப்போது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பார்க்கலாம். மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ், கரண்ட் டாக்குமெண்ட்டே ஃபோக்கஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்படி இல்லாமல் மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸோட எனக்கு சேட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை எனக்கு புல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சம்மரைஸ் கூட பண்ணி தேவைன்னு வச்சுப்போமே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஒரு டாக்குமெண்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் நமக்கு AI அசிஸ்டன்ட் இருக்குது. லான்ச் பண்ணிவிட்டு கீழே நமக்கு தேவையான ப்ராம்ப்டை, கொஸ்டின்ஸை நாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி, ரிக்வெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி பாட்டமில் பார்த்தோம்னா அப்லோட் PDF இருக்கு இல்லையா, ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கிறோம். ஓகே, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நமக்கு தேவையான எவ்வளோ PDF டாக்குமெண்ட்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாக்குமெண்ட் தான் ஏற்கனவே ஓப்பனில் இருக்குது, அதனால தான் ஃபைல் எக்ஸிஸ்ட்னு வந்திருக்கு. ஸோ நாம் என்ன பண்ணலாம், வேற ஒரு PDF டாக்குமெண்ட்டை உள்ள ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபைல்ஸ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி. இன்னும் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் டாக்குமெண்ட்டை தாண்டி எக்ஸ்ட்ராவாக 2 ஃபைல்ஸை நாம் என்ன பண்ணியிருக்கோம், அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இப்போ கீழே பாட்டமில் பாருங்கள், chat with 3 files இருக்கு இல்லையா. இப்போ நம்ம போயிட்டு ஜஸ்ட் நாம் என்ன பண்ணலாம், ஹேஷ்டேக் கொடுத்து சம்மரைஸ் PDFன்னு நாம் கொடுத்துட்டோம்னா போதும். நமக்கு வரக்கூடிய அந்த சம்மரி 3 PDFலேருந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்படி மல்டிபிள் PDFஸை அப்லோட் பண்ணி மல்டிபிள் PDFஸோடு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும், சேட் பண்ணணும், நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நாம் இதை அட்டாச் பண்ணி இந்த ப்ராசஸை செஞ்சு நாம் இதை அச்சீவ் பண்ணிக்க முடியும். ரிசல்ட் வந்தாச்சு. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா இந்த சம்மரியை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் கண்டென்ட் எதை குறிக்குதுன்னா ஒரு PDF டாக்குமெண்ட்டை குறிச்சிருக்கு. ஓகே, அண்ட் இதுவே அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பாருங்கள், குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆரம்பிக்குதா. ஸோ அப்போ நமக்கு 3 PDF டாக்குமெண்ட்டோட சம்மரி கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இதில் இருந்து நமக்கு தேவையான கொஸ்டின்ஸை கவனிச்சு பாருங்கள், 3 PDF டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்திருக்கு பாருங்கள். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் குவாண்டம் மெக்கானிக்ஸ், தேர்ட் ஒன் என்னது சூப்பர் கம்ப்யூட்டர். எதை பேஸ் பண்ணி இதுக்கப்புறம் நமக்கு அடுத்தடுத்து நமக்கு கொஸ்டின்ஸை ஃபாலோ பண்ணி கொண்டு போகணும். இல்லை எனக்கு வந்து என்னது ரைட் கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, மொட்டையை தான் கொடுத்துருக்குறோம், எந்த டாக்குமெண்ட்டையும் மென்ஷன் பண்ணலை, எந்த டாப்பிக்கையும் மென்ஷன் பண்ணலை. ஸோ அப்போ வரது பாருங்கள்,
குவாண்டம் மெக்கானிக்ஸை பேஸ் பண்ணி வந்தாச்சு. இன்னும் ரிலேட்டபிளாக வேணுமா, நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம், ப்ராம்ப்டை கொடுத்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், வாட் ரோல் டூ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் பிளே இன் சயின்டிஃபிக் ரிசர்ச், ஜஸ்ட் கிளிக் பண்ணோமா அதுக்கு அதை பேஸ் பண்ணி. ஸோ இப்படி இந்த கான்வெவை நம்ம இந்த சேட்டை பில்ட் பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை ஈஸியாக பார்த்தீங்கன்னா நாம் எடுத்துக்கிட்டே இருக்க முடியும். ஸோ அப்போ மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸை உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு என்ன வேணுமோ இங்கேயே நம்ம அந்த வேலையை முடிச்சுக்கலாம். சரி, பட் நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும், இந்த என்டையர் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டையும் டிரான்ஸ்லேட் பண்ணணும், இல்லை ஒரு குறிப்பிட்ட பேரா மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணி தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நாம் அதை எப்படி செய்யலாம்? ரொம்ப சிம்பிள். சேம் ஏஐ அசிஸ்டன்ட் ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அங்கே நமக்கு ஏஐ டிரான்ஸ்லேட், சேம் இங்கேயும் பாருங்கள் வேர்ட் டிரான்ஸ்லேட்டர் இருக்குது, பிடிஎஃப் டிரான்ஸ்லேட்டர் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் பிடிஎஃப் நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தேவை. ஸோ பிடிஎஃப் டிரான்ஸ்லேட்டர் கொடுத்தோம்னா இங்கே நல்லா கவனித்து பாருங்கள், டார்கெட் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறது வந்தாச்சு. ஸோ என்ன லாங்குவேஜுக்கு நமக்கு இந்த டாக்குமெண்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வேணும். ஸோ நமக்கு பார்த்தோம்னா இது தமிழில் வேணும்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா தமிழ் வந்தாச்சு. இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய பேஜஸ் என்ன, வெறும் 3 பேஜ் தான். ஸோ அந்த 3 பேஜும் தேவை. அண்ட் அவுட்புட் ஃபோல்டர் எங்கே, சோர்ஸ் ஃபோல்டர்லையா இல்லை ஸ்பெசிஃபிக் ஃபோல்டரில் தேவையா, எங்கே வேணுமோ கொடுத்துக்கலாம். நமக்கு பார்த்தோம்னா டெஸ்க்டாப்பில் தான் தேவை. அண்ட் ட்ரான்ஸ்லேட் கொடுத்துட்டோம்னா என்டையர் பிடிஎஃப் டாக்குமெண்ட் நாம் கொடுத்த டார்கெட் லாங்குவேஜுக்கு பக்காவாக பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணி வந்துடும். எஸ், த ட்ரான்ஸ்லேஷன் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட். ஓப்பன் பிடிஎஃப் கொடுத்தோம்னா ட்ரான்ஸ்லேட்டட் பிடிஎஃப் டாக்குமெண்ட் நமக்கு பக்காவாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இல்லை எனக்கு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் தேவை, சேம் உங்களுடைய டார்கெட் லாங்குவேஜை மட்டும் மாற்றி எப்படி வேணுமோ நமக்கு தேவையான ரிசல்ட்டை தாராளமாக நாம் என்ன பண்ணலாம், அச்சீவ் பண்ணிக்கலாம். அண்ட் செப்பரேட் ஃபோல்டரில் ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அங்கே நமக்கு செப்பரேட் ஃபோல்டரில் நமக்கு அந்த ட்ரான்ஸ்லேட்டில் பார்த்தோம்னா தெளிவாக என்ன ஆயிரும், ட்ரான்ஸ்லேட் பண்ணி வந்திருக்கும். ஈவன் இப்போ கொடுத்த டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்போது நமக்கு தேவையான எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்தியாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஞ்சாக இருந்தாலும் சரி, எப்படி வேணுமோ நம்ம ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துக்க முடியும். எல்லாம் ஓகே, பட் எனக்கு டாக்குமெண்ட்டோட ரீடபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த கிராமர் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா சேம் ஏஐ அசிஸ்டன்ட் ட்ராப் டவுனில் இருக்கக்கூடிய ஏஐ கிராமர் செக். ஸோ இங்கேயும் பேராகிராஃபை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோமா இல்லை என்டையர் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டையா அப்படிங்கிறது இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு பிடிஎஃப் கிராமர் செக் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்டையர் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டையும் அண்ட் செக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபிக்ஸ் பண்ண டாக்குமெண்ட்டோட அவுட்புட் எங்கே வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இங்கே கொடுத்துடலாம். ஸ்பெசிஃபிக் ஃபோல்டரில் தேவையா இல்லை சோர்ஸ் ஃபோல்டர்லேயே நமக்கு வேணுமா, இது எல்லாத்தையும் இங்கே நம்ம என்ன பண்ணலாம் கொடுத்துட்டு அண்ட் ஃபைனலாக ஏதாவது ஒரு பேஜை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா அந்த பேஜோட ரேஞ்சையும் இங்கே தாராளமாக கொடுக்கலாம். பிகாஸ் நம்மளுடைய பிடிஎஃப் டாக்குமெண்ட் நிறையா இருக்குது, நிறைய பேஜஸ் கண்டெயின் பண்ணியிருக்குன்னும் போது எந்த பேஜை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் இங்கே கமா கொடுத்து கூட ரேஞ்ச் பை ரேஞ்ச் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம். பிகாஸ் சில பேஜஸில் நமக்கு இமேஜஸ் இருக்கும், இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷுவல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பேஜை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா, ப்ராசஸை ஈஸியாக முடிக்கணுமா, அதுக்கேற்ற மாதிரி ரேஞ்சஸை கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5லேருந்து 6 வரைக்கும் அப்படி நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். ஓகே, பட் நமக்கு இங்கே 3 பேஜ் தான் இருக்குது, 3 பேஜஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ டேரெக்டாக என்ன பண்ணலாம், நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ அப்போது கிராமர் செக் முடிச்சு அந்த ரீடபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டோட நமக்கு ஒரு நியூ பிடிஎஃப் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அது இன்னும் படிக்கிறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அண்ட் எந்த விதமான கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் க்ளீன் அண்ட் கிளியராக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஃபர்தராக நம்ம மற்ற டாஸ்க்குக்கு அதை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராமர் செக்கிங் கம்ப்ளீட், ஓப்பன் பிடிஎஃப் கொடுத்தோம்னா ஒரு நியூ டேப்பில் ஃபிக்ஸ் பண்ண பிடிஎஃப் டாக்குமெண்ட் நமக்கு பக்காவாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அண்ட் நிறைய இடத்துல நமக்கு அந்த ரீடபிலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு ரீட் அலவுட் ஃபீச்சர். வியூவில் போய் பார்த்தோம்னா அங்கே நமக்கு ரீட் இருக்குது. நல்லா கவனிங்க, நீங்கள் ஜஸ்ட் ரீட் தான் பண்ண போகிறீங்க, ஃபோக்கஸ்டாக பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஏஐ ரீட் மோட் இருக்குது. ஓகே, நான் இப்போ அதை சொல்லலை. ரீட் அலவுட் ஃபீச்சர் நம்ம உடனே நினைப்போம் அப்படி என்ன ப்ரோ இதில் யூஸ் இருக்குது. நல்லா கவனிங்க, மல்டி டாஸ்கிங்னு வந்துருச்சுன்னா, மல்டி டாஸ்கிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும், மல்டி டாஸ்கிங் வந்துருச்சுன்னா அப்போது ரீட் அலவுட் ஃபீச்சர் ரொம்ப ஹேண்டி அண்ட் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரீடை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே அதை ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த என்ன கேரக்டர் ரீட் பண்ணணும், எவ்வளோ வால்யூமில், எந்த ரேஞ்சில், என்ன லாங்குவேஜில் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது எல்லாத்தையும் இங்கே நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், மேலே இருக்கக்கூடிய இந்த செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்தோம்னா ரீடிங் ரேஞ்ச், கரண்ட் பேஜை மட்டும் ரீட் பண்ணணுமா இல்லை நம்ம கரண்ட் பேஜிலேருந்து எண்ட் ஆஃப் த டாக்குமெண்ட் வரைக்கும் உங்களுக்கு ரீட் பண்ணணுமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். அண்ட் என்ன ரீடிங் வாய்ஸ் உங்களுக்கு தேவை, நல்லா கவனிங்க, இங்கே லாங்குவேஜ் இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ் டாக்குமெண்ட்டை மெயின்டைன் பண்ணிவிட்டு தமிழ் லாங்குவேஜ் வச்சிங்கன்னா அந்த ரீடிங் அந்த அளவுக்கு நல்லாவே இருக்காது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணுறீங்கன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வைங்க. ஓகே, நமக்கு தமிழும் பார்த்தீங்கன்னா
சர்ப்ரைசிங்லி அவைலபிளாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரீடிங் வாய்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன், என்ன ரீடிங் ஸ்பீட் வேணும், எவ்வளோ வால்யூம் வேணும், இதெல்லாம் கொடுத்து ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம கண்டினியூ கொடுக்கும்போது பாருங்கள். Quantum mechanics. Quantum mechanics is a fundamental theory that describes the behavior of nature at and below the scale of atoms too. இதுவே தமிழ் டாக்குமெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த தமிழ் லாங்குவேஜ் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு அதான் சொல்கிறேன் இல்லையா, மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக அந்த டைமில் ரீட் அலாட் ஃபீச்சர் ரொம்ப இன்னும் அது கூட இல்லை, நீங்கள் மல்டி டாஸ்கிங் கூட இல்லை, எனக்கு பெரிய பிடிஎஃப் டாக்குமெண்ட்டு, கொஞ்சம் ரெஸ்ட் தேவை, ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் அதை ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் வந்து முடிக்க விரும்புகிறீங்க அந்த வேலையை அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணலாம், ரீட் அலாட் ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஹேண்டியான ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு வியூவில் ரீட் அலாட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி தான், ஃபோக்கஸ்டாக ரீட் பண்ணணும், எஃபர்ட் இல்லாமல் எனக்கு நேவிகேட் பண்ணணும், 2 டாக்குமெண்ட்ஸை சேம் டைமில் கம்பேர் பண்ணுவேன், எடிட் பண்ணுவேன், கமெண்ட் பண்ணுவேன், இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நமக்கு அந்த ஸ்ப்ளிட் வியூ 2 பேஜ் வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் இதே வியூவில் போய் பாருங்கள், இங்கே நமக்கு நிறைய வியூ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சிங்கிள் பேஜ் வியூ, இல்லை உங்களுக்கு 2 பேஜ் வியூ, ஜஸ்ட் நம்ம கண்ட்ரோல் யூஸ் பண்ணி ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன், அப்போ நமக்கு ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். எனக்கு அந்த 2 பேஜ் வியூ தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 2 பேஜ் வியூ என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி 2 பேஜ் ஸ்க்ரோலிங் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுறது, இல்லை நீங்கள் கீ மூலியமாக ஆரோ கீஸ் மூலியமாக நீங்கள் நேவிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை 3D ரீட் மோட், இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பேஜ் டர்னிங் அந்த மாதிரி தேவையா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஓகே, பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா இதுதான் விஷயம், ஸ்ப்ளிட் வெர்டிக்கலி அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு 2 டாக்குமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி வந்துடும். இந்த ஸ்ப்ளிட்டை நீங்கள் வெர்டிக்கலாகவும் மெயின்டைன் பண்ணலாம், இல்லை அதே மாதிரி இந்த ஸ்ப்ளிட் வியூவில் ஹாரிசாண்டலாகவும் நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு எப்படி வேணுமோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி எடிட் பண்ணணுமா, ஜஸ்ட் நீங்கள் எடிட்குள்ளே போங்க, 2 சைடும் பார்த்தோன்னா நமக்கு எடிட்டில் வரும். ஓகே, சேம் டாக்குமெண்ட் தான், பட் நமக்கு 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த எடிட்டிங்குள்ளே வந்துடும். நீங்கள் ஒரு நல்ல வியூவில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கமெண்ட்டோ எடிட்டோ எதை கொடுக்குறனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, உங்களுக்கு நல்ல வியூ வேணும், எனக்கு ஒரு 2 பேஜ் வியூ இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு கம்பேரிட்டிவ் வியூ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வியூ ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் கம்பேர் தானே ஃபோக்கஸ் பண்ணுறேன், ரொம்ப சிம்பிளுங்க, நீங்கள் நேராக டூல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கம்பேர் இருக்குது. ஓகே, கம்பேரு, கம்பைனு, கம்ப்ரஸ்ஸு எல்லா ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் சொல்கிறது நீங்கள் வியூவில் ஒரு கம்பேரிசன் வியூவில் நீங்கள் பார்க்கணும், அந்த வியூ எனக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு இப்படி இருந்தால் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த 2 பேஜ் வியூ ஸ்ப்ளிட் வியூவை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன், நீங்கள் செப்பரேட் டூல்ஸ் இருக்குது, நீங்கள் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு பிகாஸ் நீங்கள் ஒரு 4-5 பேஜுக்கு தள்ளி ஒரு பேஜ் இருக்குது, அந்த பேஜில் உள்ள ரெஃபரன்ஸை பார்த்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்த விரும்புகிறீங்கன்னா அப்போ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 2 பேஜ் வியூ ஸ்ப்ளிட் வியூ யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் சைடில் வந்து நம்ம எதில் இருக்கிறோம், ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கிறோம். இதே ரைட் சைடில் உள்ள நான் என்ன பண்ணுறேன், கிட்டத்தட்ட ஒரு 4th பேஜோ இல்லை 6th பேஜோ நான் போயிடறேன்னு வச்சுக்கேன், கடைசி பேஜ் கூட வந்தாச்சு. ஓகே, இப்படி நாம் ஒர்க் பண்ணணும். இங்கே இருக்கிற ரெஃபரன்ஸை பார்த்து நான் ஏதோ ஒரு விஷயம் இங்கே ஃபஸ்ட் பேஜில் செய்ய போகிறேன், ஏதோ ஒன்று அந்த இடத்துல நமக்கு அந்த வியூ தேவை, அந்த வியூ தான் முக்கியம். ஸோ அதுக்கு நாம் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஃபீச்சர் ஆப்ஷன் இங்கே நமக்கு இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி அது ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னா ஷேர் பண்ணுறது. ஸோ மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிஎஃப் எலமெண்ட்டோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இன்பிட்வீனில் நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் ஒன்று கியூஆர் கோட். ஓகே, ஸோ மேலே டாப்பில் பார்த்தோன்னா நமக்கு அந்த ஏஐ நாலேஜ் கார்டு பக்கத்தில் ஷேர் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா குயிக்காக ஒரு கியூஆர் கோட் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆயிரும். மொபைலோட இன்டர்ஃபேஸ்லையும் பார்த்தோம்னா ஹோம் அந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஸ்கேனர் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓகே கொடுத்துட்டோம்னா அந்த ஸ்கேன் பண்ணிட்டோம்னா குயிக்காக நம்ம அந்த டாக்குமெண்ட்டை இங்கே என்ன பண்ணிக்க முடியும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு இந்த கியூஆர் கோட், இந்த ஷேரிங் மெத்தட் ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அண்ட் இதிலே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஸ்கேன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் யுவர் பிடிஎஃப் யூஸிங் பிடிஎஃப் எலமெண்ட் மொபைல் ஆப். ஓகே, ஸோ அதுக்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் இன்டர்ஃபேஸில் பாருங்கள் டவுன்லோடிங் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். சேம் அங்கே பண்ணுற அதே வேலையை தான், அங்கே பார்த்துட்டு இருக்கிற அதே டாக்குமெண்ட்டை தான் இங்கேயும் நம்ம பார்க்குறோம், இங்கேயும் அதை செய்ய போகிறோம். ஓகே, இப்படி நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறீங்க, குயிக்காக ஒரு கியூஆர் கோடை வச்சு டக்கு டக்குன்னு வேலையை முடிக்க விரும்புகிறீங்கன்னா
அதுக்கும் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. இல்லை எனக்கு லிங்க் இருந்தால் போதும், நான் அந்த லிங்க்கை தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லிங்க் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அந்த லிங்க்கையும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அது ஒரு ஷேரபிள் லிங்க்கு, நீங்கள் அதை காப்பி பண்ணி யாருக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் கீழே அதுக்கான எக்ஸ்பைரி டேட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இல்லை நீங்கள் செட்டிங்ஸில் போய் அதோட எக்ஸ்பைரி டேட்டை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண விரும்புகிறீங்க, இல்லை பெர்மிஷனை கஸ்டமைஸ் பண்ண விரும்புகிறீங்கன்ற பட்சத்தில் அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இல்லை என்டையர் ஃபைல் நான் அப்படியே இமெயில் மூலியமாக அட்டாச் பண்ணி அனுப்ப போகிறேன்னா இமெயில் அண்ட் அவுட்லுக் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. எப்படி வேணுமோ நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நாம் 8 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்குறோம், 8 ஃபீச்சர்ஸ் பார்த்துருக்குறோம். இந்த 8 ஃபீச்சர்லையும் நான் கடைசியாக சொல்கிறது அதுதான், யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், அதுதான் முக்கியம். இது எல்லாத்தையும் கேட்டுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக ஈஸியாக இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு அப்போ நல்லாவே தெரியும். ஸோ பிடிஎஃப் எலமெண்ட் பேஸ் பண்ணி எடிட் பண்ணுறது, கம்பேர் பண்ணுறது, இல்லை ஏஐ டூல்ஸ் பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான ரிலேட்டட் வீடியோஸை நான் அந்த லிங்க் எல்லாத்தையும் கீழே நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவில் கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதெல்லாம் வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல இந்த அப்ளிகேஷனோட ஒர்க் ஸ்பேஸை நல்லா பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியும். அண்ட் நீங்கள் இந்த பிடிஎஃப் எலமெண்ட் அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் இந்த வீடியோவோட பின்டு கமெண்ட்லையும் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த லிங்கை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் போது டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ், டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங் பிளான்ஸ் எல்லாமே இருக்குது. எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்து தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.